11th standard chapter 3 exercise 3.3 ல third problem பார்க்கலாம். third problemல டோட்டலா 5 subdivisions கொடுத்திருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணதுதான் 9th standard 10th standardலயே படிச்சதுதான். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மீதி இருக்க trigonometric ratios ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இதுல ஒன்னு எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிருக்காங்கன்னா தீட்டா எந்த இடத்துல லை ஆகுது எந்த குவாட்ரண்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ அத வச்சிட்டு சைனை ரீப்ளேஸ் பண்ணுவோம் நம்ம. இப்ப பார்க்கலாம் சம். Third sum, find the values of other 5 trigonometric functions for the following. First subdivision வந்து cos theta ஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. 1/2 theta lies in the third quadrant ன்னு சொல்லிருக்காங்க. First இந்த cos theta equal to 1/2 முதல்ல சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து sin theta னா opposite by hypotenuse. cos theta னா adjacent by hypotenuse. So first ஒரு right angle triangle வரைஞ்சிருக்கேன். theta இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் C ல. இது B ல வந்து right angle triangle இருக்கு. So theta ஓட ஆப்போசிட் தான் என்னதுன்னா ஆப்போசிட் சைடு. இது வந்து adjacent, இது வந்து hypotenuse. So இது வந்து adjacent by hypotenuse. So adjacent வந்து 1 place பண்ணியாச்சு. hypotenuse வந்து 2. இப்போ நம்ம AB ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் இங்க √3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எடுத்து எழுதிருக்கேன். एक्चुअली இது வந்து எம்டி பார்ட் AB. எப்படி கண்டுபிடிப்போம்னு உங்களுக்கு தெரியும். hypotenuse square equal to sum of the squares of the other two sides. இதுதான் பித்தாகரஸ் தியரம். So hypotenuse ஓட ஸ்கொயர் equal to ரிமைனிங் இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா வரதுதான் பித்தாகரஸ் தியரம் satisfy பண்ணுது. அதாவது இந்த AC ஸ்கொயருக்கு வர ஆன்சரும் இந்த ரெண்டு இடத்துலயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா ஈக்குவலா இருக்கும். சோ இப்போ அந்த பேஸ் பண்ணி AC ஸ்கொயர் equal to AB ஸ்கொயர் plus BC ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம். AC ஓட வேல்யூ நமக்கு தெரியும், क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க hypotenuse 2 ன்னு. சோ 2 ஸ்கொயர் equal to AB தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ AB ஸ்கொயர்னே வெச்சிருக்கேன் plus BC ஓட வேல்யூ வந்து 1 the whole square. சோ 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணா 4. சோ இந்த +1 இந்த சைடு கொண்டு வந்துரும். அப்ப 4 - 1 3 வரும். ஆனா இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு. சோ ஸ்கொயர் அந்த சைடு போய்டும். AB ஸ்கொயர்னா 3 தான், பட் நமக்கு என்ன வேணும்னா AB தான் வேணும். அப்ப AB ஓட வேல்யூ வந்து √3 ஆயிடும். சோ இந்த பார்ட் ஓவர். இப்போ இத வச்சு நம்ம 6 trigonometric ratios 1 கொடுத்துறாங்க, 5 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இந்த ஒண்ணுத்துல இருந்தே அனதரையும் கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா cos ஓட ரெசிப்ரோக்கல் வந்து secant ன்னு நமக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி வந்து by using the quadrant. இப்போ இங்க பாத்தீங்கன்னா theta lies in the third quadrant. third quadrantல லை ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி நான் டீச் பண்ணிருக்கேன் இந்த டாபிக்ல. இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு x axis y axis டிரா பண்ணிக்கிறோம். இந்த பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்க A S T C போட்டுட்டா ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு all silver tea cups. இது ஷார்ட் ஃபார்ம். குவாட்ரண்ட்க்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து all silver tea cups ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆல்னா எல்லாமே பாசிட்டிவ். சில்வர்னா எஸ்ன்றது சைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப சைனோட ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொசிகண்ட். அப்ப சைனும் கொசிகண்டும் மட்டும் தான் இங்க பாசிட்டிவ், மத்த 4 வந்து நெகட்டிவ். டீனா tan theta. அப்ப tanனும் cotம் மட்டும் இங்க பாசிட்டிவ், மத்த எல்லாம் நெகட்டிவ். சீனா காஸும் சீக்கண்டும் மட்டும் பாசிட்டிவ், மத்த எல்லாம் நெகட்டிவ். சோ அதுக்கு தான் இந்த குவாட்ரண்ட் வரைஞ்சிருக்கேன். எல்லா சம்க்கும் சேர்த்து இந்த ஒரு குவாட்ரண்ட் பாத்துங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன குவாட்ரண்ட் சொல்லிருக்காங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட். இப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல tanனும் cot, இது tan. அப்ப tanனும் cotம் மட்டும் தான் பாசிட்டிவ், மத்த எல்லாமே வந்து நெகட்டிவ். tan and cot are positive. sin theta க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், opposite by hypotenuse. சோ theta எங்க இருக்குன்னா இதுதான் opposite. √3/2 வரும். ஆனா இங்க நெகட்டிவ் போடணும். ஏன்னா நமக்கு tanனும் cotம் மட்டும் தான் பாசிட்டிவ். இல்லனா ஃபர்ஸ்ட் எது குவாட்ரண்டோ அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தப்பு பண்ண மாட்டீங்க. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ sin theta க்கு வந்து √3/2 தான், பட் வந்து நெகட்டிவ் சைன் வரணும். சோ -√3/2. சைன் கண்டுபிடிச்சாலே கொசிகண்ட் வந்து இதோட ரெசிப்ரோக்கல். சைன் அப்படியே தான் இருக்கும். சோ -2/√3. நெக்ஸ்ட் cos ஆல்ரெடி அவங்க क्वेश्चनல கொடுத்துட்டாங்க 1/2 ன்னு. பட் தேர்ட் குவாட்ரண்ட் கொடுத்திருக்கிறதுனால இங்க என்ன வரும்னா -1/2 வரும். இதோட ரெசிப்ரோக்கல் பாத்தீங்கன்னா secant. அப்ப -2 ஆ மாறிடும். நெக்ஸ்ட் tan ஓட வேல்யூ வந்து opposite by adjacent. அப்ப opposite by adjacent னா √3/1 ன்னு வரும். இது பாசிட்டிவ் தான், ஏன்னா தேர்ட் குவாட்ரண்ட் क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப √3/1 னா √3 ன்னு எழுதிக்கலாம். cot theta வந்து இதோட ரெசிப்ரோக்கல். சோ 1/√3. இது ரெண்டுமே பாசிட்டிவ், மத்தது வந்து நெகட்டிவ் சிம்பிள் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் cos theta equal to 2/3. இதே மாடல் தான், இதே மாதிரி பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ 2/3 னா 2ன்றது வந்து ஆப்போசிட் சைடு
சரி adjacent side இது வந்து hypotenuse cos theta ல adjacent by hypotenuse so theta எங்க இருக்குன்னா adjacent side இது hypotenuse side போட்டாச்சு theta lies in the first quadrant னு சொல்லிருக்காங்க so AB equal to நான் இந்த மாதிரி போடல டைரக்டா போட்டேன் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதை மட்டும் கண்டுபிடிச்சுக்கலாம் so எதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா AB யோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்ப 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ஹைபோடென்யூஸ்க்கு மட்டும் தான் பிளஸ் வரும் மத்த இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் மைனஸ் சைன் தான் வரும் அப்ப 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் வந்து 9 2 ஸ்கொயர் வந்து 4 அப்ப 9 மைனஸ் 4 வந்து 5 அப்ப AB யோட வேல்யூ வந்து √5 AB ஸ்கொயர்னா தான் 5 AB யோட வேல்யூ தான் நமக்கு தேவை சோ √5 theta lies in the எந்த குவாட்ரண்ட் கொடுத்திருக்காங்கன்னா क्वेश्चनல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு வாங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே என்னது பாசிட்டிவ் சோ சைன் நம்ம பாதர் பண்ண வேணாம் எல்லாத்துக்குமே பிளஸ் சைன் தான் வர போகுது அப்ப இங்க cos கொடுத்துட்டாங்க cos 2/3 னா இதோட ரெசிப்ரோக்கல் வந்து secant அப்ப இது 3/2 ஆ வரும் sin theta வந்து opposite by hypotenuse so opposite பார்த்தோம்னா √5 hypotenuse வந்து 3 so √5/3 cosecant க்கு வந்து இதோட ரெசிப்ரோக்கல் அப்ப 3/√5 tan க்கு வந்து opposite by adjacent so opposite வந்து √5 adjacent பார்த்தோம்னா 2 √5/2 cot theta க்கு வந்து 2/√5 இதோட ரெசிப்ரோக்கல் இதுல எல்லாமே பாசிட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஏன்றது ஆல் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம் தேர்ட் சப்டிவிஷன் வந்து sin theta equal to -2/3 கொடுத்திருக்காங்க சோ theta lies in the fourth quadrant சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் fourth quadrantக்கு போலாம் 2/3 னா -2ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு இது வந்து ஹைபோடென்யூஸ் சைடு சோ தீட்டாவை இங்க பிளேஸ் பண்ணிருக்கிறதுனால இது ஆப்போசிட் சைடு இது ஹைபோடென்யூஸ் சைடு சோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா BC யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்ப BC hypotenuse square minus AB square வரும் hypotenuse வந்து 3 அப்ப 3 square minus of -2 the whole square 3 square வந்து 9 2 square வந்து 4 so 9 minus 4 வந்து 5 அப்ப BC square வந்து BC வந்து √5 ன்னு வந்துருச்சு இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடி குவாட்ரண்ட்டை செக் பண்ணிக்கலாம் fourth quadrantல வந்து cos secant மட்டும் தான் பாசிட்டிவ் cos and secant மட்டும் பாசிட்டிவ் மத்த எல்லாமே நெகட்டிவ் அது எழுதி இருக்கேங்க theta lies in the fourth quadrant cos and secant are positive remaining வந்து நெகட்டிவ் அப்ப sin theta ஆல்ரெடி அவங்க நெகட்டிவ்ல தான் கொடுத்திருக்காங்க நம்ம அப்படியே தான் எழுத போறோம் சோ -2/3 இங்க -3/2 இதோட ரெசிப்ரோக்கல் தான் cosecant cos பாத்தீங்கன்னா இங்க cos secant வந்து பாசிட்டிவ் வருது சோ பாசிட்டிவ்னா பிளஸ் தான் போடணும் இங்க பாத்தீங்கன்னா adjacent by hypotenuse adjacent வந்து √5/3 அப்ப √5/3 cos க்கு போட்டாச்சு secant க்கு இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 3/√5 ரெண்டுமே பாசிட்டிவா எழுதியாச்சு மத்த எல்லாமே வந்து நெகட்டிவ்ல வரணும் அப்ப tan theta பார்க்கலாம் tan theta பார்த்தோம்னா opposite by adjacent so opposite side வந்து -2 adjacent side வந்து 5 √5 so -2/√5 cot theta க்கு வந்து இதோட ரெசிப்ரோக்கல் so நெகட்டிவ் சைன் இருக்கும் -√5/2 next fourth subdivision tan theta equal to -2 மட்டும் பிளேஸ் பண்ணிருக்காங்க lies in the second quadrant சொல்லிருக்காங்க கீழ எதுவுமே நம்பர் இல்லனா நம்மளா தான் 1 ன்னு அசம்ப்ஷன் பண்ணிக்கணும் சோ AC இப்ப tan theta கான ஃபார்முலா நமக்கு தெரியும் opposite by adjacent so theta எங்க இருக்குனா opposite side வந்து -2 adjacent வந்து கீழ நானே சொல்லிட்டேன் கீழ எதுவுமே இல்லனா 1 அப்ப adjacent வந்து 1 போட்டாச்சு BC யோட வேல்யூ இப்ப hypotenuse கண்டுபிடிக்கணும் எப்பவுமே hypotenuse கண்டுபிடிக்கணும்னா மிடில்ல பிளஸ் வரும் மத்ததுக்குலாம் பாருங்க சைட்ஸ் கண்டுபிடிப்போம் அதுக்குலாம் மைனஸ் வந்துரும் ஹைபோடென்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் பிளஸ் வரும் அப்ப AC -2 the whole square plus 1 square -2 ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஆயிடும் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 so 4 plus 1 வந்து √5 theta lies in the எந்த குவாட்ரண்ட் கொடுத்திருக்காங்க செகண்ட் குவாட்ரண்ட் சோ இங்க செக் பண்ணிக்கலாம் செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து சைனும் கொசிகண்டும் மட்டும் தான் பாசிட்டிவ் எஸ் தான வருது எஸ்ன்றது சைன் அண்ட் கொசிகண்ட் மட்டும் பாசிட்டிவ் மத்த எல்லாமே நெகட்டிவ் சோ sin theta க்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும் opposite by hypotenuse சோ இதுல opposite வந்து என்னன்னா -2 hypotenuse வந்து √5 ஆனா -2 நம்ம போட கூடாது ஏனா sin வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும் cosecant பாசிட்டிவ்ல இருக்கணும் சோ 2/√5 வந்து இல்ல -2 தான் பட் வந்து 2/√5 பண்ணனும் cosecant க்கு வந்து √5/2 இதோட ரெசிப்ரோக்கல் அதுவும் பாசிட்டிவ் தான் cos க்கு போனோம்னா adjacent by hypotenuse so adjacentன்றது இதுதான் 1/hypotenuse-ன்றது √5 ஆனா இங்க வந்து எல்லாமே மீதி இருக்க நாலுமே என்னது நெகட்டிவ் அப்ப -1/√5 இங்க 1 இருக்கு இங்க √5 இருக்கு சைனை கான்சென்ட்ரேட் பண்ணீங்க செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால sin and cosecant மட்டும் தான் பாசிட்டிவ் அப்ப cos வந்து -1/√5 இதோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது secant அப்ப secant -√5 tan opposite by adjacent opposite -2 adjacent 1
ஸோ இங்கே வெறும் -2 கீழே 1 இருக்கா மாதிரி தான் அர்த்தம். 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா cot தீட்டாக்கு -1/2 வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன். Secant theta equal to 13/5. Theta lies in the fourth quadrant சொல்லிருக்காங்க. So same way தான் secant theta னா என்னது? காசுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா adjacent by hypotenuse சொல்லுவோமா? secant வந்து hypotenuse by adjacent. So hypotenuseன்றது 13, adjacent வந்து 5. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து AB தான் கண்டுபிடிக்கணும். சாரி AC இல்ல AB. AB ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ. So AB க்கு வந்து hypotenuse square வந்து 13 square minus 5 square. 13 ஸ்கொயர் பண்ணோம்னா 169, 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25. 169 ல 25 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 144. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 12. So AB யோட வேல்யூ வந்து 12. அப்ப theta lies in the fourth quadrant னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. So இங்க செக் பண்ணிக்கலாம். fourth quadrantல வந்து cos secant தான் பாசிட்டிவ், மத்த எல்லாமே வந்து நெகட்டிவ். theta lies in the fourth quadrant, cos and secant are positive. அப்ப sin theta வந்து opposite by hypotenuse. So theta ஓட opposite நம்ம 12 னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். hypotenuse வந்து 13. ஆனா -12/13 னு எழுதணும். இங்க sin வந்து நெகட்டிவ்ல வரும். So -12/13. cosecant வந்து இதோட ரெசிப்ரோக்கல், நெகட்டிவ் சைன் அதுக்கும் வரும். 13/12. காஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க secant கொடுத்திருக்காங்க 13/5. இதுல இருந்தே நம்ம காஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படி இல்லனா ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். adjacent by hypotenuse, adjacent 5, hypotenuse 13. So 5/13 இது பாசிட்டிவ்ல தான் வரணும். நெக்ஸ்ட் secant பாசிட்டிவ் தான், இதோட ரெசிப்ரோக்கல் 13/5. tan ன்றது நெகட்டிவ்ல வரும். tan நெகட்டிவ்ல வரும்போது ஆப்போசிட் பை adjacent. 12 adjacent வந்து 5. So -12/5. ஏனா இது ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவ், மத்த 4 திங்ஸும் வந்து நெகட்டிவ். -12/5. cotக்கு இதோட ரெசிப்ரோக்கல். So -5/12. That's all.